வருக வணக்கம். தொடர்ந்து நம்மளுடைய ப்ரப்போசிஷன் செக்மெண்ட்ல நமக்கு ரொம்பவே முக்கியமா எழுதுறதுக்கும் பேசுறதுக்கும் தேவையான ப்ரப்போசிஷன்ஸ் எல்லாத்தையுமே அப்ராப்ரியேட்டா ஒரு சென்டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்றதுங்கிறது தான் அதற்குரிய மீனிங்கோட பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த லிஸ்ட்ல இன்னைக்குமே ஒரு சில ப்ரப்போசிஷன்ஸை பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பொருள் கீழே அல்லது அடியில், அந்த பொருளுக்கு பக்கத்துல, அதாவது அருகாமையில் அல்லது அந்த பொருளை விட்டு தூரத்திலேயோ அதையும் தாண்டியோ இன்னொரு பொருள் இருக்குதுங்கிறத குறிப்பிடுறதுக்கு அண்டர், பெனீத், பிசைடு, அசைடு, அவை, அப்பார்ட் இது எல்லாத்தையுமே பயன்படுத்துவோம். ஆனால் இந்த மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது தொடர்கதையாக தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு இது எல்லாமே எப்படி அப்ராப்ரியேட்டாக ஒரு சென்டென்ஸில் எந்த மீனிங்கில் பயன்படுத்தணுங்கிறத பார்க்கலாம். முதல்ல இந்த அண்டோ, பெனீத் இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கங்க. ஒரு பொருளானது இன்னொரு பொருளுக்கு மேலே வைக்கப்பட்டிருந்தால் அதுக்கு நாம் ஆன் பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிளாக த புக் இஸ் ஆன் த டேபிள். இப்படி டேபிள் மேலே புக் இருக்குதுன்னு சொல்லலாம், அல்லது புக்குக்கு அடியில் தான் இந்த டேபிள் இருக்குதுங்கிறதையும் சொல்லலாம். அதாவது இந்த ரெண்டாவது சென்டென்ஸை பாருங்க, த டேபிள் இஸ் அண்டர் த புக். இப்படி ஒன்றை ஒன்று டச் பண்ணி இருக்கக்கூடிய பொருட்கள், அதை டேபிளுக்கு மேலே புக் இருக்குன்னு சொல்லும்போது ஆன் பயன்படுத்துகிறோம், மேலே அப்படின்னு. ஆனால் டேபிளுமே புக்குக்கு அடியில் தான் இருக்குது, அதனால் இந்த அடியில் அப்படிங்கக்கூடிய மீனிங்கில் அண்டரை பயன்படுத்திக்கலாம். ஆனால் அந்த ரெண்டு பொருளும் டச் ஆகி இருக்கணுங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த பெனீத் ஆனது இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, த பாட் இஸ் கெப்ட் beneath the tap, he sat beneath the tree. இந்த ரெண்டு இடத்துலையுமே ஒரு பொருளுக்கு கீழே டச் ஆகாம இன்னொரு பொருள் நிலையா இருக்குது. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல பாட், குடமானது டேப்புக்கு கீழே டச் ஆகாம தான் வச்சிருப்போம். த பாட் இஸ் கெப்ட் beneath the tree. ஸோ இப்படி டச் ஆகாமல் வைக்கும்போது அதுலேயும் அந்த பொருளுக்கு கீழே இன்னொரு பொருள் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு நாம் beneath பயன்படுத்தணும். ஸோ டச் ஆனால் அண்டர், டச் ஆகலைன்னா beneath பயன்படுத்தணும். அடுத்த சென்டென்ஸ்லையுமே he sat beneath the tree. மரத்தோட கிளையோ எதுவுமே அவன் மேலே டச் ஆகலை, சாதாரணமாக மரத்தடியில் உட்கார்ந்துருந்துருப்பான். இங்கேயுமே நாம் beneath தான் பயன்படுத்தணும். நிறைய பேர் அண்டர் பயன்படுத்திட்டு இருப்பாங்க, அது காலப்போக்கில் பிரச்சனைக்குரியதாக இல்லை, சாதாரணமாக எல்லாருமே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். அதனால் அது ஒரு பெரிய விஷயமாகவும் தெரியல. ஆனால் இது ரெண்டுத்துக்கு இடையில இப்படி ஒரு வித்தியாசம் இருக்குதுங்கிறத மட்டும் நீங்கள் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறீங்க. அண்டர்னா டச் ஆகிருக்கணும் அடியில், beneathனா ஒரு பொருளுக்கு கீழே இன்னொரு பொருள் டச் ஆகாமல் ஸ்டேபிளாக அப்படியே நகராமல் இருக்கிறது. அடுத்ததாக இந்த பிசைடு, அசைடு இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம். பிசைடுங்கிறது ஒரு பொருளுக்கு அருகில் இருக்கக்கூடியது, அதாவது அந்த பொருளை ஒட்டியோ கொஞ்சம் கேப் விட்டோ இன்னொரு பொருள் இருந்தால். எக்ஸாம்பிள் பாருங்க, த ஹவுஸ் இஸ் பிசைட் ஆஃப் த ட்ரீ. மரத்தின் அருகில் வீடு உள்ளது. ஸோ மரத்தை ஒட்டியோ அல்லது மரத்திற்கு பக்கத்திலேயோ இன்னொரு பொருள் இருக்கும்போது அதுக்கு நாம பிசைடை பயன்படுத்திக்கலாம். பி சைடு இதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சைடுனா பக்கத்தில் இருக்கிறது, ரைட் சைடா லெஃப்ட் சைடா எதுவாக வேணா இருந்துக்கலாம். பி சைடு பக்கத்தில் இருத்தல், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அசைடுங்கிறது இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, த கவ் ஈட்ஸ் த கிராஸ் அசைட் ஆஃப் த ட்ரீ. இந்த இடத்துல எதுக்காக அசைடை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, மாடு புல்லை தான் சாப்பிடுது, ஆனாலுமே அந்த புல்வெளியானது ஒருவேளை அந்த மரத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி பக்கவாட்டில் இருந்தால், அதாவது அந்த ஏரியாக்குள்ளேயே இருக்கணும், கொஞ்சம் தள்ளி இருக்கணும், அப்படி இருந்தால் அசைடை பயன்படுத்திக்கலாம். கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் இல்லாமல் வேற ஏதோ ஒரு ஊரில் இருந்தால் அதுக்கு போட்டு நாம் அசைடை பயன்படுத்தக்கூடாது. அதுக்கு இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, த சிட்டி இஸ் அவை ஃப்ரம் த வில்லேஜ். நகரமானது கிராமத்திலிருந்து தொலைவில் உள்ளது. ஸோ அவைன்னு பயன்படுத்தும் போது கண்ணு கட்டாத தூரத்தில் தொலைவில் இருக்கும்போது தான் இந்த அவையை நாம் பயன்படுத்தணும். சரி, பிசைட்னா பக்கத்தில், அசைட்னா பக்கவாட்டில் கொஞ்சம் தள்ளி, அவைனா கண்ணு கட்டாத தூரத்தில் எங்கேயோ ஒரு பொருள் அல்லது ஒரு ஊர்
இருக்கிறத குறிப்பிடுறது. இது இப்போ முடிஞ்சது. அடுத்ததா அந்த பொருளை சுற்றி இருக்கக்கூடியதை எப்படி சொல்லலாம்? எக்ஸாம்பிள் பாருங்க. The children are playing around the tree. ஸோ மரத்தை சுற்றின்னு சொல்லும்போது அரவுண்டை பயன்படுத்தணும். சில்ட்ரன் குழந்தைகள் மரத்தை சுற்றி அரவுண்ட் த ட்ரீ விளையாடி கொண்டிருக்கின்றனர் அப்படின்னு சொல்றோம். ஒருவேளை அந்த பொருளுக்கு பின்னாடி ஒரு பொருள் இருந்தால் அதுக்கு நாம பிஹைண்டை பயன்படுத்தணும். எக்ஸாம்பிள் பாருங்க. A boy hides behind the tree. ஸோ விளையாண்டுட்டு இருக்கும்போது ஒரு பையன் மட்டும் மரத்திற்கு பின்னால் ஒளிகிறான். ஸோ பின்னால் அப்படின்னு சொல்லும்போது பிஹைண்டை பயன்படுத்தணும். இவ்வளோதான் சிம்பிள். இன்னைக்கு நாம பார்த்த வரைக்கும் அண்டர் beneath. அண்டர்னா டச் ஆகிருக்கணும் அடியில், beneathனா டச் ஆகாமல் ஸ்டேபிளாக ஒரு நிலையில் ரெண்டு பொருட்கள் மேலே கீழேன்னு இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கணும். பிசைட்னா ஒட்டியோ அல்லது அருகிலோ இன்னொரு பொருள் இருக்கிறத சொல்கிறது. ரெண்டு பக்கத்தில் எந்த பக்கத்தில் வேணாலும் இருக்கலாம். அசைடுங்கிறது கொஞ்சம் தள்ளி பக்கவாட்டில் இன்னொரு பொருள் இருக்கிறத குறிப்பிடுறது. அவைங்கிறது கண்ணு கட்டாத தூரத்தில் இன்னொரு பொருள் இருக்கிறத சொல்கிறது. அரவுண்டுங்கிறது ஒரு பொருளை சுற்றி, பிஹைண்டுங்கிறது அந்த பொருளுக்கு பின்னால். தொடர்ந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோ கீழேயோ அல்லது ஸ்போக்கன் இங்கிலீஷ், ரிட்டன் இங்கிலீஷ், இங்கிலீஷ் கிராமர் இதில் எந்த ஏரியாவில் டவுட்டாக இருந்தாலும் நம்ம சேனலுக்குள்ள வந்துட்டு எந்த வீடியோ கீழே வேணாலும் உங்களோட டவுட்ஸை கேட்டு வைக்கலாம். அல்லது நம்ம சேனலோட அபவுட் பேஜில் போயிட்டீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜோடைய லிங்க்குமே அங்கே இருக்கும். ஸோ அங்கேயும் வந்து உங்களோட டவுட்ஸை ப்ரைவேட்டாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஒரு இவ்வளோ தூரம் இந்த வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தா மறந்துடாமல் இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பயன்படுத்தி நம்ம சேனல் இன்டெலெக்ட் சேனலில் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறது கொடுத்து வைங்க. மறந்துடாமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்து வச்சிருங்க. டிலே ஆகாமல் நோட்டிஃபிகேஷன் வந்து அடிக்கடி நம்மளோட வீடியோஸை மிஸ் பண்ணாமல் நீங்களும் பயன்படுத்திக்கலாம். தொடர்ந்து நம்ம சேனல் Intellect.